முருங்கை மரத்தில் எவ்வளோ கம்பளி பூச்சி பண்ணு. இப்போ நிறைய இருக்குது. முதல்ல வரும்போது கொஞ்சம் சின்னதாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்துடுச்சு எல்லாம். இப்போ இதை வந்து எடுக்கிற முடிகிற மாதிரி இருக்கிறனால நான் இதை எடுத்துடலாம். இந்த முறத்தை இப்படி வச்சுட்டு எடுத்துட வேண்டியது தான். இப்படி வச்சுட்டு அது தள்ளி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வந்துடும். நம்ம இதுக்காக மரம்லாம் வெட்டணுன்னே அவசியம் இல்லை. மரம் வெட்டுறது தீப்பந்தம்லாம் கொளுத்தணும்னு வச்சுக்கோங்க, மரமே ஸ்பாயில் ஆகிடும். அந்த சோப்பு தண்ணி போட்டோன்னா எல்லா இடமும் ஆகிடும். இது அப்படியே தட்டி விட்டுடலாம். பார்க்கறதுக்கு தான் ரொம்ப அருவருப்பாக இருக்குது, எடுக்கிறதான் பயமாக. ஆனாலும் எடுத்தாகணுமே, என்ன பண்ணேன். இல்லைன்னா ரொம்ப வீடு ஃபுல்லாக கூட வந்துடும், வீட்டிலலாம் அப்படியே நகண்டு வந்துடும். அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துடணும். மரமும் ஸ்பாயில் ஆகாது. இந்த மாதிரி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், மரம் ஸ்பாயில் ஆகாது. அப்படியே இந்த மாதிரி எடுத்து தூக்கி போட்டுருணும். இல்லைன்னா இதை அப்படியே கொளுத்தி எதாவது விட்டுருணுமோ என்ன பண்ணணுமோ பண்ணிட வேண்டியது தான். நான் வந்து கொளுத்த மாட்டேன். வெளியில் அந்த எதிர்க்க காலி கிரவுண்ட் இருக்குது, அதில் போட்டுருது. இப்போ நம்ம தட்டும் போதே ஓடுது இல்லையா, சோப்பு தண்ணி போட்டோன்னு வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல பரவிடும். அப்படியே எல்லா இடமும் போயிடுது. அதை எடுக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்குது. இது வந்து எடுக்க முடிகிற இடத்துல இருக்கிறதுனால எடுத்துடுறேன். அதே எடுக்க முடியாத இடத்துல மேலே ஒரு கிளையில் இருக்குது, அதை ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அது கீழே வந்துடும். அது எடுக்க முடியாத இடத்துல இருக்கிறது வந்து அது சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே வந்துடுது பாருங்கள். ஆமாம், அப்படியே வந்துடுதா. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அடி மரத்தில் விட ஒரு அடுக்காக இருந்தது பார்த்தேன், அது வேறு எடுக்கணும். இப்போ மேலே தெரிக்காமல் பண்ணணும். இப்படி பண்ணும்போது மேலே தெரிச்சிடக்கூடாது இந்த கம்பளி பூச்சி. அது ஒரு மாதிரி அரிப்பு எடுக்கும்ல. எவ்வளோ இருக்குது பார்க்கறதுக்கு, அருவருப்பாக இருக்குது. ஆமாம் ஆமாம். இதை நான் இந்த காவாயில் தூக்கி போட்டுருவேன். கீழே காவா இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு போட்டுருவேன். அது போட்டால் அந்த தண்ணிக்குள்ளே போயிடும். இல்லைன்னா காலி கிரவுண்ட் இருந்தால் தூக்கி போட்டுற வேண்டியது. இல்லை நெருப்பு வச்சு சாவடிச்சிடலாம். இப்போ நல்லா இங்கே பெருக்கி விட்டேன் பாருங்கள். இப்போ போயிடுச்சு பாருங்கள் எல்லாம்.